வணக்கம். நாம எல்லாரும் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? அதுல சந்தேகமே இல்ல. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாப்போமா? அந்த நீண்ட வாழ்க்கை அது எப்படி இருக்கணும்? சும்மா சோர்வா மருந்து மாத்திரையோட நகர்ற நாள்களா இருக்கணுமா? இல்ல ஒவ்வொரு நாளையும் ஒரு கொண்டாட்ட மாதிரி முழு உற்சாகத்தோட நல்ல ஆரோக்கியத்தோட வாழணுமா? இன்னைக்கு நாம பேச போறது நம்ம வாழ்க்கையோட வருஷங்களை கூட்டுறத பத்தி மட்டும் இல்ல, அந்த ஒவ்வொரு வருஷத்துக்கும் எப்படி உயிர் கொடுக்கறதுங்கிறத பத்தி தான். சரி, வாங்க நம்ம எல்லாருமே நமக்குள்ள அப்பப்போ கேட்டுக்கிற ஒரு ரொம்ப அமைதியான ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். இந்த கேளிய ஒரு நிமிஷம் உங்க மனசுக்குள்ள ஓட விடுங்க. இது சும்மா வார்த்தைகள் இல்ல, நம்மள பல பேரோட நிஜமான அன்றாட வாழ்க்கை. ஆனா இந்த நிலைய மாத்த முடியுமான்னு கேட்டா என்னோட பதில் கண்டிப்பா முடியும். இன்னைக்கு நிறைய இந்திய குடும்பங்கள்ல இதுதான் நிஜ நிலைமையா இருக்கு இல்லையா? காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு சோர்வு, நாள் முழுக்க மனசுல ஒரு விதமான அழுத்தம். சுகர், பிபி மாதிரி வாழ்க்கை முறை நோயெல்லாம் இப்போ ரொம்ப சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. நம்ம உடம்போட பாதுகாப்பு கவசம் மாதிரி இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகி அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரை இல்லாம ஒரு நாள் கூட ஓடாதுங்கிற நிலைமை வந்துருது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ஆனா இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். இது நம்மளோட தலைவிதி கிடையவே கிடையாது. இது வெறும் நம்ம ஆரோக்கியத்தை பத்தின பார்வையில் இருக்கிற ஒரு சின்ன கேப் தான். பாருங்க, நமக்கு அசுகம் வந்தா அது எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி கொடுக்கறாங்க. ஆனா ஆரோக்கியத்தை எப்படி உருவாக்குறது, அசுகமே வராம எப்படி பாத்துக்கிறதுன்னு யாரும் நமக்கு சொல்லி கொடுக்கல. அந்த பார்வைய மாத்துறதுதான் நாம எடுத்து வைக்க போற முதல் படி. சரி, இப்போ நாம இந்த பிரச்சனையில இருந்து ஒரு தீர்வை நோக்கி போகலாம். வாங்க, ஆரோக்கியத்தை பத்தி நாம நினைச்சு வச்சிருக்கிற விஷயங்களை கொஞ்சம் மாத்தி யோசிப்போம். நாம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை இருக்கு. என்னன்னா, ஹாஸ்பிட்டல் பக்கம் போகலங்கிறதுனாலேயே நாம ஆரோக்கியமா இருக்கோம்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு பேரு நோய் இல்லாத நிலை, அவ்வளவுதான். ஆனா உண்மையான ஆரோக்கியங்கிறது அதையும் தாண்டின ஒரு விஷயம். அது ஒரு சக்தி, ஒரு ஃபீல். அப்போ அந்த உண்மையான ஆரோக்கியம்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்க உடம்பு ஒரு கோட்டை மாதிரி. எந்த நோயும் அவ்வளோ சீக்கிரம் உள்ள வர முடியாத அளவுக்கு ஒரு வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி. வாழ்க்கையில வர கஷ்டங்களை ஒரு பெரிய பாரமா நினைக்காம ரொம்ப அமைதியா ஹேண்டில் பண்ற ஒரு மனநிலை. உங்க உடம்பே அதுக்கு ஏற்பட்ட சின்ன சின்ன பாதிப்புகளை தானாவே சரி செஞ்சு புதுப்பிச்சுக்கிற ஒரு மேஜிக். ஒவ்வொரு நாளையும் ஃபுல் எனர்ஜியோட தெளிவான சிந்தனையோட ஃப்ரெஷ்ஷா வாழ்றது, அதுதாங்க உண்மையான ஆரோக்கியம். இந்த அருமையான ஆரோக்கிய பயணத்துல உங்களுக்கு வழிகாட்ட ஒரு வழி இருக்கு. இது வெறும் ஒரு பொருள் இல்ல, இது ஒரு புதுவிதமான புரிதல். இம்யூன் கேர்னா அது ஏதோ மருந்தோ மாத்திரையோ கிடையாது. இது உங்க ஆரோக்கியத்தோட 3 முக்கியமான தூண்களையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு முழுமையான திட்டம். முதல் தூண் உங்க மூளை, அதாவது உங்க எண்ணங்களும் மன அழுத்தமும் உங்க ஆரோக்கியத்தை எப்படி பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது. 2வது உங்க உடல், அதுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பலப்படுத்துறது. 3வது உங்க நடத்தை, நல்ல ஆரோக்கியமான பழக்கங்களை உங்க டெய்லி லைஃப்ல ஒரு பகுதியா மாத்துறது. இந்த 3ம் ஒன்னு சேரும்போது உங்க நோய் எதிர்ப்பு சக்தி தானாவே பல மடங்கு அதிகமாகும். ஒரு விஷயத்த நாங்க ரொம்ப தெளிவா சொல்லிடுறோம். இது ஏதோ 2 நாள்ல ரிசல்ட் கொடுக்கற மேஜிக் கிடையாது. எல்லா நோயும் குணப்படுத்துற ஒரு அற்புத மருந்தும் இல்ல. உங்கள பயமுறுத்தி எதையாவது வாங்க வைக்கிற வேலையும் இங்க இல்ல. அப்போ இதோட உண்மையான நோக்கம் என்ன? ரொம்ப சிம்பிள். உங்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த இயற்கையான நோய்களை குணப்படுத்துற சக்திய உங்களுக்கு அடையாளம் காட்டுறதுதான். உங்க உடம்புக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அந்த அற்புத சக்திய எப்படி தட்டி எழுப்புறது, அதை எப்படி வளர்த்து ஒரு நிரந்தரமான ஆரோக்கியத்தை உருவாக்குறதுன்னு கைப்பிடிச்சு கூட்டிட்டு போற ஒரு வழிகாட்டி தான் இந்த இம்யூன் கேர். சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதோட அமைப்பு ரொம்ப சிம்பிளானது, ஆனா ரொம்ப பவர்ஃபுல். இதோட முதல் கட்டமைப்புல 3 ஸ்டெப்ஸ் தான். 1, அறிவு. அதாவது உங்க உடம்பு உண்மையில எப்படி ஒரு அதிசயமா வேலை செய்யுதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கிறது. 2, திறன்கள். அந்த அறிவை வச்சு உங்க நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துற சின்ன சின்ன தினசரி பழக்கங்களை கத்துக்கிறது. 3, மனப்பான்மை. இனிமே உங்க ஆரோக்கியத்துக்கு மத்தவங்கள சார்ந்திருக்காம நீங்களே பொறுப்பெடுத்துக்கிறது. டிபெண்டன்சில இருந்து ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு மாறுறது. அடுத்ததா 2வது கட்டமைப்பு. இது இந்த 3 விஷயத்தையும் எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வரதுன்னு சொல்லிக் கொடுக்கும். உங்க மூளைக்கு மன அழுத்தத்தை எப்படி சரியா கையாண்டு உங்க இம்யூனிட்டிய பாதுகாக்கிறதுன்னு கத்துப்பீங்க. உங்க உடலுக்கு ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான எனர்ஜியையும் ஆரோக்கியத்தையும் எப்படி கொடுக்கறதுன்னு தெரிஞ்சுப்பீங்க. உங்க நடத்தைக்கு இந்த நல்ல பழக்கங்களை சும்மா கொஞ்ச நாளைக்கு மட்டும் செய்யாம எப்படி அதை உங்களோட லைஃப் ஸ்டைலாவே மாத்துறதுன்னு கத்துக்குவீங்க. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது.
இவ்ளோ டெக்னாலஜி இவ்ளோ வசதியெல்லாம் இருந்தும் ஏன் நம்மளால ஒரு உண்மையான ஆரோக்கியத்தை ஃபீல் பண்ண முடியல? இதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள் தான். யோசிச்சு பாருங்க, ஒரு செடியோட இலை வாடி போனா நாம இலைக்கு தண்ணி ஊத்துவோமா? இல்ல, வேருக்கு தான் ஊத்துவோம். அதே மாதிரிதான் நாம நோயோட அறிகுறிகளை, அதாவது அந்த வாடின இலைகளை மட்டும் சரி பண்ண ட்ரை பண்றோம். ஆனா அதோட மூல காரணமான பலவீனமான வேரை கவனிக்கிறதே இல்ல. இம்யூன் கேர் என்ன பண்ணுதுன்னா, உங்க கவனத்தை அந்த அறிகுறிகள்ல இருந்து திருப்பி உங்க ஆரோக்கியத்தோட வேறான நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துறதுல கவனம் செலுத்துது. இந்த ப்ரோக்ராம்குள்ள நீங்க என்னெல்லாம் கத்துப்பீங்கன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம உடம்பு எப்படி ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுப்பீங்க. அப்புறம் நோய்களோட சுழற்சியை உடைக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. மன அழுத்தம் நம்ம ஆரோக்கியத்தை எப்படி பாதிக்குதுங்கிற ரகசியத்தை கத்துக்குவீங்க. நம்ம உடம்போட சைலண்ட் கார்டியனான இம்யூன் சிஸ்டம் பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி ரீபில்ட் பண்றதுங்கிற நம்பிக்கையும் அதுக்கான வழிகளையும் கத்துப்பீங்க. கடைசியா எல்லா வயசுலயும் எப்படி ஆரோக்கியமா இருக்கிறதுன்னு பாப்போம். இந்த பயணத்தோட இறுதியில உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிச்சு பாருங்க. இது வெறும் ஒரு சின்ன மாற்றம் இல்ல, உங்க ஆரோக்கியத்துல நடக்க போற ஒரு முழுமையான டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடிக்கடி வர சளி காய்ச்சல்னு அவதிப்படுறதுல இருந்து உங்க உடம்பே உங்களுக்கு ஒரு வலுவான கவசமா மாறுறதை யோசிச்சு பாருங்க. எப்ப பார்த்தாலும் டயர்டா இருக்கிற அந்த நாள்பட்ட சோர்வுல இருந்து வெளியே வந்து நாள் முழுக்க ஸ்டேபிளா ஒரு எனர்ஜியோட இருக்கிறத உணர்ந்து பாருங்க. வாழ்க்கை முழுக்க மருந்து மாத்திரதான் கதியான்னு இருக்கிற கவலையிலிருந்து விடுபட்டு ஒரு நிம்மதியான மன அமைதி அடையிறது. இததான் இம்யூன் கேர் உங்களுக்கு கொடுக்க போற ஒரு புது வாழ்க்கை. இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ப்ரோக்ராம் பிரத்யேகமா நம்ம இந்திய குடும்பங்களுக்காக, நம்மளோட நிஜ வாழ்க்கைக்காகவே வடிவமைக்கப்பட்டது. நம்ம சாப்பாடு, நம்ம கலாச்சாரம், நம்ம வாழ்க்கை முறை, இது எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் இதை உருவாக்கியிருக்கோம். இது ஒரு பக்கம் லேட்டஸ்ட் சயின்ஸ் சொல்ற உண்மைகளையும், இன்னொரு பக்கம் நம்ம பாட்டி வைத்தியம் சொல்ற பாரம்பரிய ஞானத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு அழகான பாலம் மாதிரி. போகும்போது இந்த ஒரு சிந்தனைய மட்டும் உங்க மனசுல விட்டுட்டு போறேன். யோசிச்சு பாருங்க, நீங்க உங்க உடம்புக்குள்ள சும்மா வாழல, உங்க உடம்பால தான் நீங்களே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அது வெறும் ஒரு வாகனம் கிடையாது, அதுதான் உங்க வாழ்வோட ஆதாரம். அத மதிக்கிறதும் புரிஞ்சுக்கிறதும் பாதுகாக்கிறதும் நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை இல்லையா? உங்க ஆரோக்கியத்தை நோக்கியே இந்த அர்த்தமுள்ள பயணத்துல முதலடியை எடுத்து வைக்க நாங்க உங்களை ரொம்ப அன்போடு அழைக்கிறோம். இன்னும் விவரங்கள் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லனா எங்க வெப்சைட்டை பாருங்க. ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க ஆரோக்கியத்துக்காக நீங்க செய்யற இந்த முதலீடு நீங்க உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் கொடுக்கிற ஒரு மிகச்சிறந்த பரிசு. நன்றி.